அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் காட்டுப்பக்கம் கலை யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு சின்ன சின்ன செய்தி வந்துட்டுருக்கு. பெங்களூரில் கடைகளுக்கு விநியோகம் செய்கிற கேஸோட அளவு குறைஞ்சிருச்சு. அதனால் ஹோட்டல்களுக்கு கேஸ் விநியோகம் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொரோனா டைமில் நம்மளுக்கே தெரியும், உணவு தட்டுப்பாடு எவ்வளோ வந்துச்சு, காய்கறி தட்டுப்பாடு எவ்வளோ வந்துச்சு, போன வருஷம் தண்ணீர் தட்டுப்பாடு எப்படி வந்துச்சு, தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டோன்னு. அடிப்படை தேவைகள் ஒவ்வொன்றும் காசு கொடுத்து வாங்க முடியாது, அது தற்சார்பு பொருளாதாரத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியுன்ற நிலைமை வரும்போது தான் தற்சார்பு பொருளாதாரம் என்றது என்னென்னு மக்களுக்கு புரிய வருது. அதனால தான் சொல்கிறது, அந்தந்த ஊரில் இருக்கிற மக்கள் அங்கங்கே இருக்கிற தன்னுடைய வளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்தி வந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி தட்டுப்பாடுகளை சமாளிக்கக்கூடிய முடியும். தற்சார்பு பொருளாதாரம், நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்மளே நம்மளுக்கு தேவையானதை உருவாக்குறதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம். அதை மக்கள் கையில் எடுக்கிற வரைக்கும் நம்ம இன்னொருத்தரை சார்ந்து தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணீருக்காகவோ, சாப்பாட்டுக்காகவோ, காய்கறிகளுக்காகவோ, கேஸ், எண்ணெய் போன்ற எண்ணெய்களுக்காகவோ இதெல்லாம் மற்றவங்களை சார்ந்து தான் நம்ம அது தடைப்படும் பொழுது முற்றிலும் வாழ்க்கை பாதிக்கப்படும். தற்சார்பு பொருளாதாரம் கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் ஆகும். பட் நம்ம யாரையும் நம்பி வாழ்கிற வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த வகையில் விவசாயிகளை கைவிடாதீங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும், உலக போர் நடந்தாலும் அவரவர் கையில் விவசாயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம யாரையும் நம்பி வாழ வேண்டியதே இருக்காது. நமக்கு தேவையான உணவை நாமளே உற்பத்தி பண்ணி நம்ம வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அரசியல்வாதிகிட்ட மக்கள் இலவசத்தை எதிர்பார்க்காதீங்க. ஓட்டுக்காக இருக்கட்டும், அவங்க ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் வரும்போது கொடுக்கக்கூடிய இலவசங்களுக்கு யாரும் எதிர்பார்க்காதீங்க. அந்த இலவசங்களை தான் பெரிய அளவில் நாட்டு கடனை உயர்த்தி அந்த கடனால் மக்கள் வேறு நாடு நம்பி இருக்கிற நிலைமைக்கு உருவாகிற அளவுக்கு ஆகிடுது. நம்ம கடன் வாங்காமல் இருந்தோம்னா எந்த நாட்டையும் நம்பி இருக்க வேண்டியது இருக்காது. நம்ம கடன் வாங்குறதால என்னதுன்னா மற்ற நாடுகளையும் நம்பி நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. அரசாங்கமும் சரி, மக்களும் சரி, மற்ற நாடுகளை நம்பி வாழ வேண்டியது இருக்குது. ஸோ இலவசங்களை நீங்கள் விரும்புறதுனால தான் அரசியல்வாதிகள் அதை உங்களுக்கு சாதகமாக கொடுத்து ஓட்டு வாங்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே கொடுத்து ஓட்டு வாங்க முயற்சி பண்ணுறாங்க. மக்களாகிய நாம் தான் முதல்ல மாறணும். இலவசம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம வாழ்க்கையின் தரத்தை மட்டும் உயர்த்த பாருங்கள். நம்மளால் என்ன வாங்க முடியாதோ, தண்ணீரை வாங்க முடியாது, மருத்துவம் வாங்க முடியாது, கல்வியை வாங்க முடியாது, தனி மனிதன் உறவுல அதை வாங்க முடியாது. அதை மட்டும் அரசு தரமாக கொடுத்தா போதும்னு நினைங்க. மற்றதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம உழைச்சி நம்ம உழைப்பை வாங்கிக்கலாம். நம்ம உழைப்புலேருந்து வெளியேற நினச்சிங்கன்னா நம்முடைய பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம் இதெல்லாம் வெளியேற்றப்பட்டு நம்ம உழைப்புலேருந்து வெளியேற்றப்பட்டு வேறொருத்தோட வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம யாரையும் நம்பி வாழாமல் இருக்கணும்னா தற்சார்பு பொருளாதாரத்தையும் அரசாங்கம் கொடுக்குற இலவசத்தையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அவங்கள கொடுக்க வைக்கவும் கூடாது. மக்களாகிய நாம் இதை மாற்றணும். நன்றி, வணக்கம்.